So children, இன்னைக்கு நாம நியூக்ளியஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். so far நம்ம ஆட்டமை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஆட்டமோட ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல்ல ஆட்டமோட பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, அந்த பிளேஸுக்கு நியூக்ளியஸ்னு பேர் அப்படி சொன்னார். அதே தான் வந்து போரோடைய ஆட்டம் மாடல்லையும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது அந்த மாடலுக்குலாம் இன்னொரு பேர் நியூக்ளியர் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு மாடல்லையும் என்ன ப்ரூவ் ஆயிருக்கு, நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கு ஆட்டம்குள்ள அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அது ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சென்டர்ல நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கு. எலக்ட்ரான்ஸ்லாம் டெசிக்னேட்டட் ஆர்பிட்ஸ், ஸ்பெசிஃபைட் ஆர்பிட்ஸ் போர் படி அந்த ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நியூக்ளியஸ்குள்ள பார்த்தோம்னா புரோட்டான்ஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸும் நியூட்ரல் நியூட்ரான்ஸ், அவங்களும் ரெண்டு பேருமே இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்காங்க. இல்ல அப்ப நியூக்ளியஸ்க்கு சார்ஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ் புரோட்டான்ஸ் இருக்கிறதுனால நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். அந்த சார்ஜ் இஸ் ஒன்லி டியூ டு தி புரோட்டான்ஸ். இந்த protons, neutrons ரெண்டு பேருக்கு சேர்ந்து there is a common name called nucleons. Nucleonsனா protons, neutrons ரெண்டு பேரும் சேர்ந்தது தான். ஸோ ஒரு ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர், ஆட்டமோட சிம்பிள், ஆட்டம இந்த எக்ஸ்ன்னு ஒரு சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்றோம். ஏதோ ஒரு ஆட்டம், காப்பர்னா CU, ஹைட்ரஜன் H இருக்கு, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது எப்பயும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இசட் அட்டாமிக் நம்பர் கீழே போட்டு மாஸ் நம்பர் ஏ போடுவோம். இந்த இசட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் or number of electrons. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறதுனால தான் ஆட்டம் நியூட்ரலா இருக்கு. ஸோ Z refers to the number of protons. அப்ப ஒரு புரோட்டானுக்கு சார்ஜ் E இருந்தா Z புரோட்டான்ஸ்க்கு சார்ஜ் ZE இருக்கும். அப்போ ஒரு நியூக்ளியஸோட சார்ஜ் அப்படின்னா ZE அப்படின்னு சொல்லுவோம். where E is the charge of எலக்ட்ரானுக்கும் சார்ஜ் E தான், புரோட்டானுக்கும் சார்ஜ் E தான். என்ன டிஃபரன்ஸ்? இது -1.6 into 10 power minus 19, whereas this is plus 1.6 into 10 power minus 19. So charge wise பார்த்தா எலக்ட்ரானோட சார்ஜும் புரோட்டானோட சார்ஜும் ஈக்குவல். மாஸ் வைஸ் பார்த்தா புரோட்டானோட மாஸும் நியூட்ரானோட மாஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ ஒரு ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் இசட்னா அதோட நியூக்ளியஸ்ல இசட் புரோட்டான்ஸ் இருக்கு. அப்ப அந்த சார்ஜ் ஆஃப் தி நியூக்ளியஸ் இஸ் ZE. அதனுடைய மாஸ் நம்பர் A அப்படின்னு சொல்றது என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸ்க்கு மாஸ் அப்படின்னா போத் புரோட்டானாலையும் மாஸ் கிடைக்கும், நியூட்ரானாலையும் மாஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளவு புரோட்டான்ஸ் பிளஸ் எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்குன்னு ஆட் பண்ணினா தட் இஸ் கால்டு த மாஸ் நம்பர். சரியா? இல்லைன்னா இது Z பிளஸ் N கூட போடுவாங்க. Zன்னா அட்டாமிக் நம்பர் பிளஸ் N த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்ப இந்த இதோடைய இது பார்த்தோம்னா ஒரு புரோட்டானுடைய மாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 1.67 into 10 power minus 27 kg. இது மாஸ் ஆஃப் அ புரோட்டான் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த மாஸ் ஆஃப் அ நியூட்ரான். ஆல்மோஸ்ட் ஈக்குவல், எக்ஸாக்ட்லி ஈக்குவல் இல்லை. நியூட்ரானுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் மாஸ். எதனால அப்படி சொல்லுவோம் நம்ம. இப்ப எலக்ட்ரான் மாஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 9.11 into 10 power minus 31 kg, ரொம்ப ரொம்ப கம்மி. இது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஆக்சுவலி ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்ததுதான் ஒரு நியூட்ரான். அதனால நியூட்ரானோட மாஸ் புரோட்டானை விட the mass of a neutron is slightly greater than the mass of a proton. ரொம்ப ரொம்ப கம்மியா. சரியா? ஸோ நம்ம இதை வச்சு இந்த சிம்பலை வச்சு ஒரு சப்ஸ்டன்ஸ், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க EXAZ. இதுல how many protons, how many electrons, how many neutrons are there அப்படின்னா இந்த Z. This represents the number of protons and the number of electrons. A minus Z gives the number of neutrons. For example, N15 isotope இருக்கு வச்சுக்கலாம். நைட்ரஜனுடைய நார்மல் ஐசோடோப், ஸ்டேபிள் ஐசோடோப் இஸ் N14. அதுக்கு N15 ஒரு ஐசோடோப் இருக்கு. N15 ஐசோடோப் எடுத்துட்டு இதுல எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கு, எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்குன்னா இந்த 7 தான் நம்பர் ஆஃப் புரோட்டான் is equal to the number of electrons is equal to 7. The number of neutrons அப்படின்னு பார்த்தா A minus Z, which is 15 minus 7 equal to 8 அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இந்த சிம்பிளை வச்சு. இப்போ on the basis of
the number of electrons, protons, and neutrons. Elements are classified into 3 categories. chemistry படிச்சிருப்பீங்க, இது ரிப்பீட் தான், இருந்தாலும் இங்க தேவைங்கன்னா சொல்றோம். என்ன பிரிக்கிறோம்? isotopes, isobars and isotones. சரியா? 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். isotopesனா என்ன? They are atoms of the same element. ஒரே எலிமெண்ட்னுடைய atoms தான். They have same Z, atomic number same, different mass number A. For example, நம்ம சொல்லணும்னா H11 proton, deuterium, tritium, இதெல்லாம் isotopes of hydrogen. இது எல்லாத்துலயும் அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த புரோட்டான்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 0, இதுல ஒரு நியூட்ரான் இருக்கு, இதுல 2 நியூட்ரான் இருக்கு இந்த நியூக்ளியஸ்ல. ஸோ ஐசோடோப்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஐசோடோப்ஸ்ல என்ன வித்தியாசம்னா, ஒரு இசட்டை வச்சுதான் அந்த எலிமெண்ட்டையே நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இசட் இஸ் ஈக்குவல் டு 7னா கண்ண மூடிக்கிட்டு நைட்ரஜன் சொல்லிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 14னா நைட்ரஜன் சொல்ல முடியாது, என்னவா வேணா இருக்கலாம், ஆக்சிஜனா கூட இருக்கலாம். ஸோ இசட்டை வச்சுதான் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். இசட் சேமா இருக்கிறதுனால ஐசோடோப்ஸ் எல்லாம் சேம் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன டிஃபரன்ஸ்? ஐசோடோப்ஸ் டிஃபர் இன் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப C12 கார்பன்லயே பாத்துக்கலாம், இதுதான் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ். C12, C13, C14 அப்படின்னா இதுல பார்த்தா ரெண்டுலயும் அட்டாமிக் நம்பர் 6 தான் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ். பட் இங்க 6 நியூட்ரான்ஸ், இங்க 8 நியூட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ ஐசோடோப்ஸ்னா they are atoms of the same element having same atomic number, different mass number. Isobars அப்படின்னா they are atoms of different element. வேற வேற element. They have different Z. Sorry. Their atomic number is different. Same எது சேமா இருக்கு? அதுங்களுக்கு மாஸ் நம்பர் சேம், அட்டாமிக் நம்பர் இஸ் டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா கால்சியம் அண்ட் பொட்டாசியம் எடுத்துக்கலாம். Ca4020 அது கால்சியத்தோட ஒரு ஐசோடோப், பொட்டாசியம் 4090. ஸோ இது ரெண்டு பேருக்குமே அட்டாமிக் நம்பர் இஸ் டிஃபரெண்ட், மாஸ் நம்பர் சேம். அது அட்டாமிக் நம்பர் வேறையா இருக்கிறதுனால அதுக்கு டிஃப்ரெண்ட் எலிமெண்டா இருக்கு. ஸோ அட்டாமிக் நம்பர் தான் ஒரு சப்ஸ்டன்ஸினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மின் பண்ணுது. இங்க அட்டாமிக் நம்பர் வித்தியாசமா இருக்குன்னா தே ஹாவ் டிஃப்ரெண்ட் chemical properties, chemically different elements, whereas isotopes are similar chemical properties. சரியா? ஐசோடோனுக்கு வரலாம். They are atoms of different element. அதுவும் different element தான். அதுல எது சேம், எது டிஃபரெண்ட்? They have same number of neutrons. Neutron number is the same. For example, B12 boron அதையும் C13 அதை எடுத்துட்டோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். இதுல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்த்தா 7, 12 minus 5, இங்க 13 minus 6, 7. ஸோ அதுங்களுக்கு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், தேர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். அதுல எது சேமா இருக்கு? தே ஹவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ்னா சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஐசோபார்னா சேம் மாஸ் நம்பர், ஐசோடோன்னா சேம் நியூட்ரான் நம்பர். ஐசோடோப்ஸுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருக்கும். ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸுக்கு chemical properties வித்தியாசமா இருக்கும். Because the chemical property of a substance is determined by the electron. Chemical reaction அப்படின்னாலே ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதுக்கு தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் மாறுறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் மாறுது, அதனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நியூக்ளியஸை பத்தி படிக்க போறோம். நியூக்ளியஸை பத்தி என்னெல்லாம் படிக்க போறோம்னா, நியூக்ளியர் சார்ஜ். ஒரு நியூக்ளியஸ்க்கு ஏன் சார்ஜ் இருக்கு, எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நியூக்ளியஸ்க்கு சார்ஜ்னா அதுல இருக்க நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னால இருக்கு.
சப்போஸ் ஒரு நியூக்ளியஸ்க்கு ஒரு ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர் இசட்னா அதோட நியூக்ளியர் சார்ஜஸ் இசட் பிகாஸ் இ இஸ் a charge of one proton. So Ze is the charge of Z protons. அதனால the charge of the nucleus is Ze அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது நியூக்ளியர் சைஸ். நியூக்ளியஸோட சைஸை பத்தி சொல்லு. நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கு அப்படின்னு அசியூம் பண்றாங்க. இந்த நியூக்ளியஸோட சைஸை பத்தி சொல்லும்போது அதோட ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அதனுடைய மாஸ் நம்பரை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. The R is equal to, there is an empirical formula, R is equal to R naught A power 1/3. R na the radius of the, ஒரு ஸ்பியருக்கு நம்ம டைமென்ஷன் சொல்லணும்னா ரேடியஸ் தான் சொல்லணும். ஒரு ஸ்கொயர்னா சைடு சொல்லுவோம், ரெக்டாங்கிள்னா லெங்த் அண்ட் பெட் சொல்லுவோம், ஸ்பியர்னா அதோட ரேடியஸ் சொல்லுவோம். ஸோ த ரேடியஸ் ஆஃப் spherical nucleus R is equal to R naught A power 1/3. ஏங்கிறது மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் மாற R மாறும். R naught அப்படின்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ எவ்வளோன்னா 1.2 ஃபெர்மி. ஃபெர்மினா உங்களுக்கு தெரியும் ஃபெம்டோமீட்டர். 1 ஃபெர்மி இஸ் 10⁻⁻15 மீட்டர். ஓகே, ஸோ மாஸ் நம்பர் ஆஃப் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ரேடியஸ் சைஸ் ஆஃப் த ஆட்டமை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு AU 197.79 இந்த நியூக்ளியஸினுடைய ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டா என்ன பண்ணலாம்? we have the formula R is equal to R naught A power 1/3. R நாட்டுக்கு பதிலா 1.2 into 10⁻⁻15. 197 whole power 1/3. 197 whole power 1/3 அப்படின்னு பார்த்தோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி அதோட வேல்யூவை போட்டோம்னா we get 6.97. சரியா? ஸோ மாஸ் நம்பர் தெரிஞ்சா நம்மளால ஈஸியா அதனுடைய சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் போரான் எடுத்துக்கலாம். 4 அட்டாமிக் நம்பர், 8 is the mass number. இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டா R is equal to R naught A power 1/3 போடலாம். ஸோ R naught 1.2 ஃபெர்மி into 8 power 1/3. 8 power 1/3 is 2. ஸோ 1.2 into 2 ஃபெர்மி, அப்போ 2.4 ஃபெர்மி அப்படின்னு எழுதலாம். ஸோ நியூக்ளியஸ் சைஸை பத்தி சொல்றோம். நியூக்ளியஸோட ரேடியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் நம்பர். அடுத்தது நம்ம பார்க்க போறது நியூக்ளியர் டென்சிட்டி. இப்ப நம்ம நியூக்ளியஸோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எப்பயுமே எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு டென்சிட்டினா அந்த ஃபார்முலா இஸ் மாஸ் பை வால்யூம். நியூக்ளியர் டென்சிட்டினா நியூக்ளியஸோட நியூக்ளியர் மாஸ் டிவைடட் பை த வால்யூம். நியூக்ளியர் மாஸ்னா என்ன? அந்த புரோட்டானோட மாஸ் பிளஸ் நியூட்ரானோட மாஸ் ரெண்டும் சேர்ந்தது நியூக்ளியர் மாஸ். ரெண்டு பேருக்கும் அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் சேம் மாஸ்ன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் சேம் எக்ஸாக்ட்லி, அப்ராக்சிமேட்லி சேம். ஸோ ஒரு நியூக்ளியானுக்கு மாஸ் ME, ஒரு N வச்சுக்கலாம் நியூக்ளியான் அப்படின்னா A நியூக்ளியான்ஸ்க்கு A டைம்ஸ் MN போடலாம். ஸோ A நியூக்ளியான்ஸ் ஆர் தேர். ஏன்னா என்ன? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஒரு புரோட்டானுக்கோ இல்லை ஒரு நியூட்ரானுக்கோ மாஸ் MNனா A நியூக்ளியான்ஸ்க்கு AMN. வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. இப்போ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் இஸ் 4/3 pi r⁵. ரைட். ஸோ இது எப்படி எழுதலாம்? AMN டிவைடட் பை 4/3 pi r⁵ பதிலா R naught A power 1/3 எழுதிக்கலாம் ஹோல் கியூப். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணினோம். AMN டிவைடட் பை 4/3 pi R naught cube A power 1/3 whole cube na அது A வருது. A cancel ஆயிடும். பார்த்தோம்னா டென்சிட்டி ஆஃப் a nucleus ஃபார்முலால எல்லாமே கான்ஸ்டன்ட். Mn the mass of a nucleon அப்படின்னா mass of a proton or mass of neutron 1.6 into 10⁻⁻27 kg. 4/3 is a constant. Pi 3.14, R naught 1.2 Fermi. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பார்த்தோம்னா டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.3 into 10⁻17 kilogram per meter cube. பார்த்தா தெரியுது இந்த டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் ஃபார்முலா இஸ் a constant. எங்கேயுமே மாஸ் நம்பர் அது நீ
helium atom எடுத்துட்டாலும் இதே தான் density. If you take the case of a gold atom with that density, like calcium எடுத்துட்டாலும் it does not depend on A. It's a constant. That too a very high value. 10^17 ல நினைச்சே பார்க்க முடியும். இருக்குல்ல densest element நமக்கு தெரிஞ்சது lead தான். 10^3 தான். ஆனா இது பார்த்தா அதை விட 10^14 times இல்ல 10^14 times அதிகமான density. So but nucleons are tightly packed inside the nucleus. ரொம்ப very tightly நான் சொல்றேன், extremely tightly packed inside the nucleus. அவ்வளவு டைட்டா பேக் ஆயிருக்கு. அதனால டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ முக்கியமா இங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் a constant for all the nuclei. The order of the density is the same. It does not depend upon the mass number. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நாம இப்போ வந்து 3 கேரக்டர் பார்த்துருக்கோம். என்ன 3 கேரக்டர்? We have seen about the nuclear charge. We have seen nuclear size and the nuclear density. Next, we are going to discuss about nuclear mass. Mass of a nucleus. Mass of a nucleus. அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு நியூக்ளியஸோட நியூக்ளியர் மாஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஒரு யூனிட் இருக்கு, AMU. சாதாரணமா மாசை மெஷர் பண்றதுக்கு kg தான் SI யூனிட். ஆனா அட்டாமிக் மாஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு we have a unit called AMU, atomic mass unit. ஏன்னா இந்த கிலோகிராம் ரொம்ப பெரிய மாஸா இருக்கிறதுனால நம்ம AMUன்னு ஒரு யூனிட் வச்சிருக்கோம். வாட் இஸ் 1 atomic mass unit அப்படின்னு பார்த்தா 1 AMU is equal to 1/12 the mass of isotope of C12. ஒரு C12 ஆட்டம் எடுத்துட்டு அதோட மாஸை மெஷர் பண்ணி அதை 1/12 பண்ணா என்ன வருமோ அதுதான் 1 AMU. சரியா? 1 AMU is equal to approximate calculate பண்ணோம்னா என்ன வரும்? 1 AMU இல்ல 1 U போகும். 1.66 into 10⁻⁻27 kg. அப்படின்னா இது ஒரு நியூக்ளியானோட மாஸ், ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரானோட அப்ராக்சிமேட் மாஸ். பட் டெஃபினிஷன் சொல்லும்போது this 1/12 the mass of C12 atom அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு இல்லாதனால சிலபஸ் நம்ம இப்ப இதுக்கு போகிறோம். இதுல பார்த்தோம்னா ஒரு எலிமெண்ட் இப்ப C12 சொன்னேன், கார்பன்ல வந்து C12ன்னு ஒரு ஐசோடோப் இருக்கு, C14 இருக்கு, அது மாதிரிலாம் நிறைய இருந்தா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் கார்பனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்கன்னாலும் இங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட் குளோரின் எடுத்துக்கலாம். குளோரின் எலிமெண்ட் எடுத்துட்டேன்னா நார்மலா அதுல ஒரு 100 ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதுல 75.77% அது வந்து Cl35 இருக்கு. (24.23% Cl37 இருக்கு. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 75.77/100 into Cl35 மாஸ், அது வந்து அப்ராக்சிமேட்டா 34.96. நீங்க லாக் புக் பாத்தீங்கன்னா தெரியும். U பிளஸ் இது எவ்வளவு? 24.23/100 into Cl37 மாஸ் பாத்தீங்கன்னா 36.96 யூனிட் இருக்கும். இதை கால்குலேட் பண்ணினா வர்றதுதான் 35.453. ஸோ Cl35 மாஸ் எடுத்துக்கணுமா 37 மாஸ் எடுத்துக்கணுமா? ஒரு சாதாரணமா குளோரின் எடுத்தா, நார்மலா இயற்கையா இருக்கு குளோரின் எடுத்தா 100 ஆட்டம் எடுத்துக்கிட்டா 75.7 ஆட்டம்ஸ் Cl35 24.23 Cl37 மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப நான் குளோரினுடைய மாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம வந்து என்ன எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்னா மாஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். The mass of a nucleus is due to the nucleons. இப்ப நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? ஒரு XZA அப்படின்னு ஒரு நியூக்ளியஸ் இருந்தா அதுல Z புரோட்டான்ஸ் A - Z நியூட்ரான்ஸ் இருக்கு.
So ஒரு புரோட்டானுக்கு மாஸ் mp-ன்னு வச்சுக்கலாம், ஒரு நியூட்ரானுக்கு மாஸ் mn-ன்னு வச்சுக்கலாம். We expect the mass of the nucleus to be z times the mass of proton plus a minus z times the mass of neutron. இவ்வளவு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் உண்மையிலேயே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் எக்ஸ்பெக்டட் மாஸ். பட் ஆக்சுவலா நம்ம மாஸ் மெஷர் பண்ணா mன்னு வேற வேல்யூ வருது. இந்த m இருக்கு இல்லையா, ஆக்சுவல் மாஸ். This is slightly lesser than the expected mass. அது ஏன் அப்படி இருக்குன்னு நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ் பிட்வீன் the expected mass ZMP plus NMN, the expected mass minus the actual mass. இதுக்கு பேரு mass defect னு சொல்றோம். சோ நம்ம இவ்வளவு புரோட்டானும் இவ்வளவு நியூட்ரானும் சேர்ந்தா இவ்வளவு மாஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். பட் உண்மையில பார்த்தா நமக்கு மாஸ் அதை விட கம்மியா வருது. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் இன் மாஸ் இஸ் கால்ட் தி மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் இந்த மாஸ் எங்க போச்சு? நமக்கு தெரியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படி மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். அப்ப என்ன ஆச்சு? இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா, இந்த குறைஞ்ச மாஸ் இருக்கு இல்லையா, ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன் படி E is equal to delta m into c squared. இந்த குறைஞ்ச மாஸ் இவ்வளவு எனர்ஜியா மாறி அந்த நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது டிஸப்பியர் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகணும்னா இசட் புரோட்டான்ஸை கிட்ட கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரும்போது புரோட்டான்ஸ் ஒன்னு ரிப்பல் பண்ணுது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும், அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அது எங்க இருந்து எடுத்துக்கும்? தானே தன்னோட மாஸ்ல கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் அடக்கி ஒரு இடத்துல, சின்ன இடத்துல டைட்டா பேக் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அந்த இடத்துல அழுத்தி வைக்கணும்னா, புரோட்டான்ஸ் ஒன்னு ரிப்பல் பண்ணி வெடிச்சு ஓடாம இருக்கணும்னா வேற யாரோ ஒருத்தர் அதை அடக்கி வைக்கணும். அதுக்கு தேவையான எனர்ஜியை இந்த லாஸ்ட் மாஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு பேரு பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு பேரு. இந்த மாஸ் எவ்வளவு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? டெல்டா m into c ஸ்கொயர்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த எனர்ஜிக்கு பேரு பைண்டிங் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த பைண்டிங் எனர்ஜி. ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த பைண்டிங் எனர்ஜி. This is the energy required to break the nucleus into its constituent particles. ஒரு நியூக்ளியஸை தனித்தனியா புரோட்டான் நியூட்ரானெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா இவ்வளவு எனர்ஜியை நம்ம கொடுத்தாதான் பிரிக்க முடியும். Or in other words, this is the energy released when the nucleus is being formed. இந்த புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் சேர்த்து ஒரு நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகும்போது அதுல கொஞ்சம் மாஸ் டிஸப்பியர் ஆகி இவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பைண்டிங் எனர்ஜி கேன் பி defined in two ways. Now our proton energy needed to break the nucleus into its constituents, or this is the energy released. Energy needed na நாம தரணும், release na அது கொடுத்தது. எப்ப energy release? During the formation of the nucleus. நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆன எனர்ஜி, இல்லைன்னா நியூக்ளியஸ் உடைக்கிறதுக்கு நாம தர வேண்டிய எனர்ஜி. ஸோ இந்த பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறதுதான் ஒரு நியூக்ளியஸ்னுடைய ஸ்டெபிலிட்டியை பத்தி சொல்றது. பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகம், பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருந்தா ஸ்டெபிலிட்டி கம்மி. நார்மலா பைண்டிங் எனர்ஜின்னு பேச மாட்டோம், பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு பேசுவோம். அப்படின்னா ஒரே ஒரு, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு எக்ஸ்ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏஇஸ். இதுக்கு பைண்டிங் எனர்ஜி 56 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் சொல்றேன். அப்படின்னா இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற ஏ புரோட்டான்ஸையும் ZA போடுறேன். ஏ புரோட்டான்ஸையும் n நியூட்ரான்ஸையும் நான் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு புரோட்டான் நியூக்ளியஸ்ல இருந்து பிரிக்கிறதுக்கு நான் 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா போதும். மொத்த புரோட்டானையும் தனித்தனியா பிரிக்க இவ்வளவு கொடுக்கணும் பைண்டிங் எனர்ஜி தான். ஒரே ஒரு புரோட்டானை மட்டுமோ ஒரே ஒரு நியூட்ரானை மட்டுமோ தனியா பிரிக்கிறதுக்கு நான் கொடுக்க வேண்டிய எனர்ஜி இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவோம்.
So in the mass defect and the binding energy are very, very important concepts. Mass defect na enna? ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது நாம அதனுடைய மாஸ் அது உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் மாஸ் பிளஸ் நியூட்ரான் மாஸுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் உண்மையில பார்த்தா அப்படி இல்ல. எக்ஸ்பெக்டட் மாஸை விட ஆக்சுவல் மாஸ் குறைச்சலா இருக்கு. The expected mass is greater than the actual mass. There is a small difference in the mass. அந்த லாஸ்ட் மாஸ் என்ன இருக்கு? இவ்வளவு புரோட்டான் இவ்வளவு நியூட்ரான் சேர்ந்தா கிடைக்கிற ப்ராடக்ட்ல அவ்வளவு மாஸ் இல்ல. ரியாக்டன் சைடு மாஸ் அதிகமா இருக்கு, ப்ராடக்ட் சைடு கம்மியா இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் இன் மாஸ் அதுதான் நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இன் மாஸ் டிஃபெக்ட் அந்த மாஸ் என்ன ஆயிருக்கு ஆக்சுவலா? அந்த நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு அந்த மாஸ் டிசப்பியர் ஆயிருக்கு. ஐன்ஸ்டீனோட கான்செப்ட் படி மாஸ் ஹாஸ் பீன் கன்வெர்டட் டு எனர்ஜி. சரியா? இந்த பைண்டிங் எனர்ஜி ரெண்டு விதமா சொல்லியிருக்கோம். The energy released during the formation of the nucleus or the energy needed to break the nucleus into its constituents. அதுல ரெண்டு சொல்லும். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். பைண்டிங் எனர்ஜினா மொத்த நியூக்ளியஸையும் நாம ஸ்பிளிட் பண்றதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி, தனித்தனியா பிரிக்கிறதுக்கு. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா ஒரே ஒரு நியூக்ளியான ஒரே ஒரு புரோட்டானையோ ஒரே ஒரு நியூட்ரானையோ அந்த நியூக்ளியஸ்ல இருந்து பிரிக்கிறதுக்கு நம்ம தர வேண்டிய எனர்ஜி. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 கேரக்டர் பார்த்துருக்கோம். நியூக்ளியர் சார்ஜ், நியூக்ளியர் சைஸ், நியூக்ளியர் டென்சிட்டி அண்ட் நியூக்ளியர் மாஸ். அதுல நியூக்ளியர் மாஸை பத்தி பார்க்கும்போது 3 விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏஎம்யூனா என்னன்னு சொல்லியிருக்கோம், மாஸ் டிஃபெக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், பைண்டிங் எனர்ஜினா என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த பைண்டிங் எனர்ஜி பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம படிக்க வேண்டியிருக்கு. பைண்டிங் எனர்ஜி கர்வ்ல அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 4 கேரக்டர்ஸோட we are stopping the class.